மகர ராசி பெண்கள் இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடத்துல தன்னைத்தானே புதுப்பிச்சுப்பாங்க. அப்போ நம்மளோட அவுட்ஃபிட்ல மட்டும் ஒரு டிரான்சிஷனை காட்டாம ஒரு லைஃப் ஸ்டைலும் தாட் ப்ராசஸ்லையுமே காட்ட போறாங்க. ஆமா, ரெண்டுலையுமே அவங்க காட்டுவாங்க. நிச்சயமா நிறைய ஒரு உடல் ரீதியான சேஞ்சஸை வந்து கொண்டு வருவாங்க. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களையுமே கண்டிப்பாக மகர ராசி பெண்கள் செய்ய தான் போகிறாங்க. அதில் சக்ஸஸும் ஆக போகிறாங்க. மகர ராசி பெண்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு நிறைய வேலை செய்கிற இடத்துல ஆட்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் கூட எழுதுறீங்கன்னா அதில் கூட சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த குரு பயிற்சி வந்து ஃபேவர் பண்ணுது. ஸோ இப்படி ஆலமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மேற்கு பக்கமாக 2 தேங்காய் எண்ணெய் தீபம் அகல் விளக்கில் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு மேம்? மகர ராசி பெண்கள் இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடத்துல தன்னைத்தானே புதுப்பிச்சுப்பாங்க. நம்ம ரெனுவல்னு சொல்லுவோம்ல, லைசன்ஸ் எல்லாம் ரெனுவல் பண்ற மாதிரி இவங்களே ரெனுவல் பண்ணிப்பாங்க. ஸோ எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போற, பேட்டர்னை கொஞ்சம் மாத்து, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்து, தாட் ப்ராசஸை மாத்து, அடுத்தவங்ககிட்ட பிஹேவ் பண்றதை மாத்து, ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருக்காத, பீப்புள் ப்ளீசிங் டெண்டன்சிங்கிறது அதிகமா இருந்திருக்கும், இதெல்லாம் மாத்து, குரு பார்வை விழுதுல தெளிவாயிடணும், ஸோ மனசெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்க வந்து உங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு மாறக்கூடிய ஒரு யோகமா இந்த ஒரு வருடம் வந்து மகர ராசி பெண்களுக்கு அமையுது. நிறைய செல்ஃப் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வருவாங்க. எக்ஸசைஸ் பண்ணாதவங்க கூட ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக ட்ரை பண்றது, ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட ட்ரை பண்றதுங்கிற மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் மகர ராசி பெண்கள் போய் அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமும் இந்த வருடம் அமையுது. அப்போ நம்மளோட அவுட்ஃபிட்ல மட்டும் ஒரு டிரான்சிஷனை காட்டாம ஒரு லைஃப் ஸ்டைலும் தாட் ப்ராசஸ்லையுமே காட்ட போறாங்க. ஆமா, ரெண்டுலையுமே அவங்க காட்டுவாங்க. வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது மகர ராசி பெண்கள்கிட்ட இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க அதை ஏன் பண்றாங்கன்னா தனக்கு தேவையான ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கிறதுக்கு தான் பண்றாங்க. இந்த டிரான்சிஷன்ல வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இருக்குமா? ஆமா, கண்டிப்பா ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆக போறாங்க. நிச்சயமா நிறைய ஒரு உடல் ரீதியான சேஞ்சஸை வந்து கொண்டு வருவாங்க. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, ஒர்க் அவுட் பண்றதுங்கிற மாதிரியான விஷயங்களையுமே கண்டிப்பா மகர ராசி பெண்கள் செய்ய தான் போறாங்க. அதுல சக்சஸும் ஆக போறாங்க. ஓகே மேம். மகர ராசி பெண்கள் வந்து ஹெல்த் வைஸ் எப்படி மேம் இருப்பாங்க? மகர ராசி பெண்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிவர்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு, ஸோ 50 இயர்ஸ்க்கு மேல உள்ள மகர ராசி பெண்கள் ஒரு ஃபுல் பாடி செக்அப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆண்களுமே எடுத்துக்கணும். ஏன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்களை அதிகமா ஃபுட்ல எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. லோ ப்ரெஷர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோ பிபி ஆகுறது, ஒரு ஆங்ஸைட்டில லோ பிபி ஆகும்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மகராசி பெண்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ எப்படி பண்ணலாமா மேம்? மகர ராசி பெண்கள் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். 12ஆம் அதிபதி உச்சமகரில் அதிகமா ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மாடரேட் ரிஸ்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்கிங் செக்டர்ல மியூச்சுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஆயில், கெமிக்கல், பெட்ரோல், பிளாஸ்டிக் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். ஓகே மேம். இப்போ மகர ராசி பெண்கள் வந்து நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா மேம்? மகர ராசி பெண்களுக்கு 7ஆம் இடம் வந்து வலுவாக தான் இருக்கு. அங்கே வந்து குருவே போயிட்டார்ல. ஸோ இதுதான் வியாழ நோக்கம்னு ப்ராப்பராக சொல்லுவோம். உடனே எல்லாரும் பிடிச்சிக்க கூடாது. வியாழ நோக்கம் வந்தால் தான் கல்யாணம் நடக்குமா. 60 வயதில் உள்ளவங்களுக்கும் வியாழ நோக்கம் வரும். ஸோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், குரு நேராக உட்காந்து ராசியே பார்க்குறாரு. வியாழ நோக்கம் இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். வியாழ நோக்கம் இருக்கும்போது கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுதுங்கிறதுக்கு அது ஒரு அறிகுறி. இப்படி இதை புரிஞ்சுக்கோங்க தெளிவா. ஸோ அப்போ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நல்ல இடத்துல இருந்து நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். திருமண வாழ்க்கையுமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஸ்வீட் ஸ்டார்ட்டா இருக்கும். ஏன்னா திருமணம் ஆன புதுதுல நிறைய ஒரு கணவன் மனைவிக்குள்ள பூசல்கள்லாம் வரும் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்போட போவாங்க. அங்க ஏதாவது இல்லாதப்போ 2 பேருமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு சண்டை போட்டுக்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஆரம்பமே ஒரு ஸ்வீட் ஸ்டார்ட்டா இருக்கும் திருமண வாழ்க்கையில. மகர ராசி பெண்கள் எங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேம்? மகர ராசி பெண்கள் வந்து அதிகமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம்
கூட வேலை செய்கிறவங்க, ம். இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு நிறைய வேலை செய்கிற இடத்துல ஆட்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி குத்துற மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய இருப்பாங்க. உங்கள் வேலையை யாரை நம்பியும் ஒப்படைச்சிடாதீங்க. ஸோ செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வினையாக வந்து முடியும். உங்கள் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது, சொல்லாத விஷயத்த சொன்னீங்கன்னு பேசுறது, அதே மாதிரி யாரை நம்பியும் உங்களுடைய ஃபேமிலி சீக்ரெட்ஸை போய் ஆஃபீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக, பாதுகாப்பான அமைப்பாக மகர ராசி பெண்களுக்கு இருக்கும். ஓகே மேம். இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட பண்ணவே அது கூடாது. குறிப்பா வேலை செய்யற இடத்துல பண்ணவே கூடாது. இந்த நபர்ட்ட இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருந்துக்கணுன்ற மாரி ஆமா, சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே மேம். மேம் இந்த மகர ராசி பெண்கள் வந்து சில பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது சக்சஸ்க்கு அறிகுறி இருக்கா மேம்? 200% இருக்கு. குரு வந்து ராசியவே பார்க்குறாரு இல்லையா? ஈவன் யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் கூட மகர ராசியில இருந்து ஜெயிச்சுட்டு வாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் கூட எழுதுறீங்கன்னா, அதுல கூட சக்சஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவா இந்த குரு பயிற்சி வந்து ஃபேவர் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறத வந்து ஒரு தவம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு அட்டெம்ப்டையும் வந்து ஃபெயில் ஆயிட்டு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடையும் கம்பீட் பண்ணிட்டு உட்கார்ந்து ஒரு வைராக்கியத்தோட படிக்கிறாங்கன்னா, அந்த வைராக்கியத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறது தான் அந்த குரு பார்வை. ஸோ சர்வ நிச்சயமா ஈவன் யூபிஎஸ்சி எழுதினாலும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு யோகம் மகர ராசி பெண்களுக்கு நிச்சயமா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலயே மேம். ஆமா, அவங்களுக்கு கண்டிப்பா. எஜுகேஷன் வைஸ் ரொம்பவே. நிச்சயமா 6ஆம் இடமும் வலுவா இருக்கு, 7ம் வலுவா இருக்கு. ஸோ அதனால ஒரு போட்டி போட்டு ஜெயிச்சு ஒரு பதவியில போய் உட்கார்ற யோகம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் மகர ராசி பெண்களுக்கு அவங்களுக்கு நடக்க போற நல்லது எல்லாமே இன்னும் சூப்பரா நடக்கணும்னா என்னென்ன பண்ணணும் மேம்? அரச மரம், வேப்ப மரத்துக்கு அடியில விநாயகர் இருப்பாரு. இது வந்து ஊர் பக்கத்துல நிறைய இருக்கிறது உண்டுதான். விநாயகர் இருந்தாரே அவருக்கு மேல வந்து ஒரு ஆலமரம்ங்கிறதாவது நிச்சயமா இருக்கும். ஸோ இப்படி ஆலமரத்தோட இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மேற்கு பக்கமா 2 தேங்காய் எண்ணெய் தீபம் அகல் விளக்குல போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். எப்போ செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்யணும். எல்லா ஞாயிறும் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த வழிபாடு செய்யும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் மகர ராசி பெண்களுக்கு வர்றதை கண்கூடாக பார்க்கலாம். ஆயில் புல்லிங் பண்ணணும். நல்லெண்ணெயை வச்சு ஆயில் புல்லிங் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் டயட்டில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். கருப்பட்டியே யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு சனிக்கிழமையில தானம் பண்ணுறதும் ஒரு நல்ல யோகத்தை தரும். ஓகே ஓகே மேம். அப்போ ஓவராலா மகர ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல அவுட் ஆஃப் 10க்கு 9.5 அவுட் ஆஃப் 10. ரொம்ப நல்லா இருக்கு போலயே. ஆமா, கண்டிப்பா. குரு பயிற்சி வெரி ஃபேவரபிள். ஸோ நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க மகர ராசி பெண்கள். கண்டிப்பா மேம். சூப்பர் மேம். ஓவராலா எங்களுக்கு 12 ராசிக்குமே ஸ்பெசிஃபிக்கா என்ன நல்லது நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சில கெட்டதுமே சொல்லிட்டீங்க. இவங்க கிட்ட இருந்தா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சில நபர்களை வந்து அறிமுகமே படுத்துனீங்க. ஸோ ஓவராலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி அனு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.